சரி திருமதி செஃப்ஸ், நமது சவாலை கையாள நேரம் வந்துவிட்டது. முதல் சுற்றில் எனக்கு சுவையான பர்கர்களை உபசரிக்க வேண்டும். ஹேய், எளிது. நான் அனைத்து பேர்களையும் சிறப்பாக சமைக்கிறேன் மற்றும் பன்களை வறுக்க தொடங்க வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். I sure furious there from a torsion this month, but I hear her in Burke your car. If he also still in your bank repeat that is synchronized, the room choice here படிக்கிறது. but now support the Parker ரொம்ப சுவையா இருக்கும். அப்படியே அற்புதம். ஓ, எவ்வளவு மலிவு காட்டல். இப்போது உன் சன்ஸ் கருப்பாக மாறினால் நீ அப்படியே பெருமைப்படுவையா என்று பார்ப்போம். எம்மா, அங்கே என்ன இருக்கிறது? அங்கே எதுவும் இல்லை. ஏன் என்னை கவனச்சிதறச் செய்கிறாய்? நிறுத்து. இது என்ன? ஏன் ஃபன், ஏன் இவ்வளவு கருப்பாகி விட்டது? இது நண்டுமை போலவே இருக்கிறது. நீ சரியாக சொல்கிறாய். இது ஒரு அற்புதமான யோசனை. கருப்பு பன்கள் மிகவும் குளிராக தெரிகின்றன. இனி பன்களை அடுப்பில் வைத்து சுட்டி எடுக்க வேண்டிய நேரம். Answers Franklin என்று நினைக்கிறேன். பர்கரில் சல்ஃபர் கட்லர்ஸ் அவை சிசி. இதோட குளிர்ச்சியானது என்ன இருக்க முடியும்? எளிது. ஒரு கடல் உணவு பர்கர் இதைவிட குளிர்ச்சியாக இருக்க முடியாது. இது மிகச் சிறந்த விலை உயர்ந்த உணவகங்களில் மட்டுமே வழங்கப்படுகிறது. இறால் மற்றும் நண்டு குச்சிகளால் செய்யப்பட்ட கட்லெட்களை நீங்கள் பார்த்ததுண்டா? நான் அவற்றை இப்போது சமைக்கப் போகிறேன். ஓப்பா, அதை 10 என்று வைத்து விடுகிறேன். ரொம்ப சாவர்க்கும் மக்கள் ஆஸ்வாம் பாரம்பரிய பர்கர்ஸ் விரும்பினீங்க. உதாரணமாக நான் கிட்டத்தட்ட போனதிஸ்வி அதை ஒன்றே சேர்க்க மட்டுமே உள்ளது. இது பாருங்க, எவ்வளவு பெரியாகவும் ருசிகரமாகவும் இருக்குது. உன் பர்கர் என் பர்கரை நான் சமைத்த பிறகு மங்கிவிடும். என் பர்கர் மிகவும் விசித்திரமான சாஸ் ஆக இருக்கும். அவகாடோ, எலுமிச்சை சாறு மற்றும் மசாலாக்களுடன் இதையெல்லாம் மிக நன்றாக பிளெண்டரில் அடித்து பிறகு என் கலைப்பணியை சேர்க்கலாம். அருமை. அதுதான். சமந்தா, உன் தோல்வி உறுதி. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஜென், வெற்றியாளரை தேர்வு செய். எங்கே தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இதிலிருந்து தொடங்கலாம். ஓ, இந்த கிளாசிக் பர்கரை நான் மிகவும் விரும்புகிறேன். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. இப்போது நவீன கருப்பு பர்கருக்கு செல்ல நேரம். இதற்கென சிறப்பு கையுறைகள் கூட உள்ளன. இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். அடடே, ஐயோ, அருவருப்பு. கடல் உணவுகளையும் அவகாடோவையும் நான் சகிக்க முடியாது. இரண்டாவது சுற்றில் நாம் என்ன சமைக்க போகிறோம்? எனக்கு ஒரு ஸ்டேக் வேண்டும். சுவையாகவும் சாராகவும். எளிது. நீங்க என் ஸ்டேக்கை விட்டு விலக முடியாது. சரி, தொடங்க நேரம் வந்துச்சு. ஏன் பட்டர் சாஸ் செய்யக்கூடாது? எந்த வகையான தயாரிப்புகளுக்காக இது என்பதை எனக்கு தெரியவில்லை. ஒரு நல்ல ஸ்டேக் என்பது நிபுணர்களால் சமைக்கப்பட்ட ஸ்டேக். அதுவே. எண்ணெய் வாங்கு. இல்லை, வாணலியில் சமைப்பது சலிப்பானது. வீட்டில் தயாரிக்கும் கிரில் முற்றிலும் வேறுபட்டது. ஆபத்தம். சாதாரண வாணலியில கூட மிகவும் சுவையான இறைச்சி செய்யலாம். தீயையும் பயன்படுத்தலாம். Christian, we grilled their pawn steak in the stream on Shrika is cheer at the freeway are ready. Multiple tripsirator burger either tea cardugu butchery elumichi சாறு அடிப்படையில் செய்யப்பட்ட உண்மையான ஸ்டேக் சாஸ். இறைச்சியுடன் பொருந்தும் சாஸ் எதுவும் இல்லை. ஜேன் மகிழ்ச்சி அடைவார் என்று எனக்கு உறுதியாக தெரியும். அற்புதம். மோசம் இல்ல. ஆனால் என் முன்பே தயாரிக்கப்பட்ட வெண்ணெய் சாஸ் ரோஸ்டர்ஸ் இருக்கும். மேலும் சில தக்காளி மடிசு ஒரு டைம் கிளை. ஜேன், முயற்சிக்க நேரம் வந்துச்சு. அது உறுதி. இந்த முறை எம்மா சமைத்த ஸ்டேக்குடன் தொடங்குகிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். நறுமணம் அற்புதமாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனவே நான் உன் சாஸோட ஸ்டேக் சுவைக்கலாம். எம்மா, நீ அருமையாக செய்கிறாய். இது நிஜமாவே அற்புதமாக சுவையாக இருக்கிறது.
இப்போது சமந்தாவின் ஸ்டேக்கை மதிப்பீடு செய்ய நேரம் வந்துள்ளது. இதன் மனம் குறைவாக இல்லை. வாவ், இது தெய்வீகமாக இருக்கிறது. நான் இதுவரை சுவைத்த சிறந்தது. சமந்தா, நீங்களே மீண்டும் வெற்றி பெறுகிறீர்கள். நிச்சயமாக நான் ஒரு சிறந்த சமையல்காரர். நாம் புதிய சவாலுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த முறை எனக்கு ரோல்ஸ் வேண்டும். உங்கள் தன்னிச்சையான முயற்சிகள் வரவேற்கப்படுகின்றன. எளிது. நான் ஏற்கனவே எவ்வளவு ரோல்ஸ் செய்துள்ளேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய. மற்றும் நிச்சயமாக அரிசி சமைப்பதிலிருந்து தொடங்குவது மதிப்புள்ளது என்று நான் அறிவேன். என்ன? ஒப்புக்கொள். அதன் பிறகு நீளமான துண்டுகளாக 4 வெட்டப்படும் வெள்ளரிக்காய் இருக்கும். அரிசி தயார். நான் வெள்ளரிக்காய்க்கு செல்லுகிறேன். அது உறுதி. உன் அரிசி திடீரென ஆவியாகிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று பார்ப்போம். அவள் எதையும் கவனிக்கவே இல்லை. ஓ, என் அரிசி எங்கே? சமந்தா, நீ அதை பார்த்தியா? நான் இந்த நேரம் முழுவதும் மீன் செய்து கொண்டிருந்தேன். ஓ, அதை கண்டுபிடிக்க வேண்டும். நான் ஒரு உண்மையிலேயே அற்புதமான யோசனை கண்டுபிடித்தேன். நான் ரஷ்ய ஸ்டீல் ரோல்ஸ் செய்யலாமா? இதுக்கு நான் பான்கேக் கலவை பிசைய வேண்டும். ஜேன் என் பரிசோதனையை விரும்புவாள் என்று நினைக்கிறேன். அப்படித்தான். கலவை தயார். அதை ஒரு தவாவில் ஊற்றுகிறோம். ஓ, ஆம், அற்புதம். ஓ, ஸ்பன்கேக்ஸ். உன்னிடம் சில விசித்திரமான ரோல்ஸ் இருக்கின்றன. இங்கே நான் எல்லாவற்றையும் தெளிவாக ரெசிபி படி செய்வேன். முக்கியமானது நோரி தாள்களை மறக்காமல் இருக்க வேண்டும். கூடவே ஒரு சிறப்பு ரோல் மேட் உள்ளது. இந்த உதவியுடன் நான் ரோல்களுக்கு சரியான தோற்றத்தை கொடுப்பேன். அதன் பிறகு நீங்கள் சில மீன்களை சேர்க்கலாம். சரி, என் சுவையான ரோல்ஸ் தயாராக உள்ளன. கொஞ்சம் வாசபி மற்றும் ஊறுகாய் இஞ்சி சேர்க்க வேண்டும். குளிர், ஆனால் என் ரோல்ஸ் மிகவும் தனித்துவமானவை ஆகும். அவை வாழைப்பழம் மற்றும் ஜாமுடன் ரோல்ஸ் ஆகும். இப்படிப்பட்ட உணவை யார் மறுப்பார்கள்? யாரும் இல்லை. அனைவரும் இனிப்புகளை விரும்புகிறார்கள். கூடுதலாக நான் அவற்றின் மீது ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுவேன். ஜேன் யாருடைய ரோல்களை அதிகமாக பாராட்டுவார் என்று பார்ப்போம். இதற்கிடையில் அது தெரிந்து கொள்ள நேரமாகிவிட்டது. எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. சமந்தாவின் பாரம்பரிய ரோல்களை முதலில் விடலாம். மோசமில்லை, ஆனால் ஏதோ தவறாக உள்ளது. நான் இதைவிட சிறந்தவற்றை சாப்பிட்டுள்ளேன். எம்மா என்ன தயாரித்துள்ளார் என்று பார்ப்போம். நான் இனிப்பு ரோல்களை முன்பு பார்த்ததில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. வாழ்த்துக்கள் எம்மா. இறுதியாக இந்த வெற்றியை நான் எவ்வளவு காலமாக காத்திருந்தேன். கண்ட சாக்லேட். இது உண்மையில் பரவசமா இருக்கும். என்ன கிடைச்சுள்ளதுன்னு பாப்போம். என்ன ஒரு பயங்கரமான மேஜு. இது ஒரு வேகாத முட்டையால் நிரப்பப்பட்டுள்ளது. சாக்லேட் போல இருக்கிறது. குளிர். நான் இதற்கு உட்படுத்த விரும்பலை. ஓ சரி, எனது கோடியை வெடிக்க காத்திருக்கலாம். நீ என்ன செய்கிறாய்? அது விரைவில் தெரியும். பாரு, உன் முட்டை ஆடுகிறது. பார்த்து பாருங்கள் நண்பர்களே. உண்மையான சின்ன குஞ்சுக்கள். அவற்றெல்லாம் மிகவும் சிறியதும் மயிராகவும் இருக்கின்றன. அழகாக இருக்கிறது. இந்த முறை என்ன கிடைத்ததென்று பார்க்கலாம். நான் சற்று பார்த்துடுகிறேன். ஓ இல்ல, இது சரியா இருக்க முடியாது. இல்ல, நான் நினைச்சதே அது. கெஞ்சுறேன். ஏன் நீங்களே பார்த்து புரிஞ்சுக்க ஆள்வதில்ல? சரி, நான் தான் சொல்றேன். அதுதான் உங்களிடம் அதே இருந்தது. ஐயோ, இது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது என்னங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் மூடிய தூக்கவே கூடாது என நான் நினைக்கிறேன். இது நாங்கள் நினைக்கிறது அந்த மாதிரி இருக்க முடியாது. மற்றும் எனது நெய்து சாக்லேட் மனத்தில் உள்ளது. அதனை செய்யாதே. இது ஒரு இனிப்பு சிகிச்சை. உண்மையில இது குறிப்பாக நொடல்லா. மற்றும் எனக்கு இவ்விறகு மிகவும் பிடிக்கும். என் உரிமையும் வேண்டுமா? ஆம், நன்றி. நான் கவலைப்படவில்லை. இதுதான் நுடல்லா. இது வெறும் சுழலாக இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்ல சரி. சுவையாக உள்ளது மற்றும் எனக்கு நிறைய வருது. அருமை. எம்மாவோட பகிர்ந்து கொடு. சரி எம்மா, எங்கே? ஓ பரவாயில்லை. எனக்கு இன்னும் கொடு. மீன். அது முழுக்க வழுக்கி துர்நாற்றம். ஏமா, நீ முதலில்.
அதை செய் எம்மா. என்ன? ஓ சரி, குறைந்தது இது சிறியதாகவே இருக்கிறது. நான் இதை விரும்புவதில்லை. இத்தன், நீ அடுத்தவன். என்னால முடியாது. இதன் வாசனை தாங்க முடியல. நான் இதை தண்ணியில திருப்பி போடுவேன். வெளியே மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இப்படித்தான் நல்லா இருக்கும். ஜூலியா, உங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்கும். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். சமையலின் நேரம். அருமையா மணக்குது. எங்களுக்கு பசிக்குது. அனைவருக்கும் போதுமானது உள்ளது. அங்கு வாங்குங்கள். சுவையானதும் ஆரோக்கியமானதும். நாம் என்ன ஸ்டுடியோட வெப்படம் மனத்தை கொள்ளை திரும்பி வந்து ஸ்ரீம்லோ இது மிகவும் பிரயாசிப்பாகவே உள்ளது. என்னோட வருங்காலவில் ஒன்று ரொம்ப சுவையா இருக்குது. அதனை முழுவதையும் விரைவாக தின்ன போகிறேன். இது மிகவும் ட்ரெடினா இருக்கு. நீயே ஏமாற்றமடையாதவன் அல்ல. வாவ், ஏமா ஆலை அது என்ன மென்மையாக பார்க்கிறீர்கள்? இது நான் சாப்பிடும் விதம். என்னோடது சுவையரிசி. மற்ற நினைச்சு முடித்த முடியவில்லை. நவீன் என் ஈற்றடருக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஜூலியா, நீ உன்னுடையதை பகிர்ந்து கொள்ளணுமா? சிறிதளவு கூட இல்லை. எம்மாவை கேளுங்கள். இது அருமை. பேசும்படி கவர சுற்றி உடைக்கிறியா? ஒருபோதும். அதிக்கு மிக்காமாக். ஓ, நான் சிறந்த பகுதியை KHMT மறந்துட்டேன். சாஸ். Citrus made the sauce sort of sorry. Let's go to Anya. The beering it. அல்லாங், நல்ல வேலை. நான் இதை சாப்பிட முடியாது. யாராவது என்னை காப்பாற்றுங்கள். இதை சமாளிக்க முடியவில்லை. மூச்சு விடு. இது எங்களுக்கு யாருக்குமே எளிதாக இருக்காது. நான் முதல்ல செல்வேன், சரியா? ஓ இல்லை, இது சூடாகி விட்டது. உஃப், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு. இங்கே இங்கே எடுக்கவும் என்ஜிஓசல். இல்லை, என்ஜிஓசல். நான் என்ன சொன்னேன்? வழியிலிருந்து வெளியே அட, உங்கள் இரண்டையும் எனக்கு கொடுங்கள். நன்றி. ஜூலியா, சாப்பிடு. எனக்கா? ஏற்கனவே இல்ல. அதை செய்யுங்கள். சரி சரி. நான் ஒரு டிராகன் மாதிரி இருக்கிறேன். என் வாயில் ஒரு வெடிப்பு மாதிரி இருந்தது. எம்மா, நாம் ஓடியே போக வேண்டும். நான் வலிமையானவன். நான் இதை செய்ய முடியும். என்ன? இதுவெல்லாம் மிட்டாய் நிரம்பி இருக்கிறது. சிவப்பு மிட்டாய்கள். செம்ம. ஏய் நண்பர்களே. ஓ சரி, எனக்கே அதிகம். 1 2 3. இதுதானா ஸ்ட்ரென்த் தர்பூசணி? நான் உண்மையானதை கண்டுபிடித்தேன். High-risk occurrence. நண்பராவில் விளைவிக்கும் நிபன். இது பைத்தியமாக உள்ளது. நீ ரத்தத்திற்கு ஏங்குகிறாயா? There's St. John Veronica send us. Oh, what a நாசம். Minari the person. மெலன் நல்ல தரமா என்பதை அதன் மீது தட்டுவதால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? நான் செல்ல போகிறேன். இது என்னை விட விஷயம் அல்ல. என்னை வெளியே விடுங்கள். அதை எடுப்போம். அது சிக்கிக் கொண்டது. என்ன செய்வது? ஓ, வாருங்கள். என்னால் தெரியும் என்று நினைக்கிறேன். அதை வெல்ல முடியாவிட்டால் அதுல சேர்ந்து விடு, சரியா? அது சுத்தமா இருக்கு. நான் இன்னும் எதையும் வச்சுக்க முடியல. எங்களுக்கு உதவவும். ஆஹா, வாவ். ப்ராக்கோலி உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இருக்க முடியாமல் நீ எனக்கு இதை சாப்பிட சொல்லிவிட்டாயா? இதெல்லாம் என்ன? உனக்கு ப்ரோகோலியோட என்ன சிவப்பு இருக்குது? அது நிறைய கமிட் பண்ணுது. நான் இதை முடிச்சு விடணும். அப்பப்பா, பார்த்துட்டே இருக்க கொஞ்சம் கஷ்டம்னு கூட எனக்கு தெரியும். ருசி இன்னும் மோசம். என்னால முடியல. நான் அதை விட முடியல. இங்க அது முடிந்துவிட்டது. நீங்க இப்படி கலமயமாக இருப்பீங்கன்னே எனக்கு தெரியாது. நான் தயாராக இருக்கேன். எனது தொப்பியை சாப்பிட நேரம். ப்ரோகலி உங்க சுருண்டது. இப்ப நானும் முன்னால் விட வலிமிக்கவனாக மாறிட்டேன். அருமை. இது ரிசர்ச்
கிட்டத்தட்ட கிடைச்ச இப்படி சில நொறுக்கு தீனிகள் தானா? ஓ, என் கையில் சிறிய மந்திர விளையாட்டு இருக்கிறது. இதுதான் சரியா இருக்கிறது. அத போடு இங்கே. எனக்கும் இத தேவை. ஏய், இப்பொழுது என்னுடையதை பாருங்கள். இது வளர்ச்சியை தடுத்து நிறுத்த மாட்டேன். எனக்கு பரவாயில்லை, ருசிகரமாக உள்ளது. அதுக்கு பிறகு நான் தான் என் சிறிய குக்கியை நான் எவ்வளவு பெரியதாக ஆக்க முடியும் என்று கொஞ்சம் பார்க்கலாம். அதை காணலாம். இது எப்படி பெரியதாகிறதே? என்ன எங்கே போய்விட்டது? நீங்கள் இவ்வளவு பேராசையாக இருக்கக்கூடாது. அது எனக்கு பின்னால் வந்து கடிசது. அல்ல இரவு. இதன் ஓரியா கொடுத்ததுக்கு நன்றி பெரியவனே. இது சரியானது. நான் முதல்ல திறக்கிறேன். வாவ், இது பீட்சா அழகாக இருக்கிறது. சீஸ் மற்றும் பெப்பரோனியுடன் எப்படி நீள்கிறது. நம்ப முடியாத அளவுக்கு சூடாகவும் சாராகவும் இருக்கிறது. அற்புதமான பீட்சா, மிகவும் சுவையாக இருக்கிறது. அது ரொம்ப நல்லது. எனக்கும் ஒன்று வேணும். திர என்ன இருக்கிறது? வாவ், எனக்கும் பீட்சா கிடைச்சது. ஆனால் இது முழுவதும் உறைந்துள்ளது. நீங்கள் அதை ஏன் சாப்பிட முடியாது? ஹே, சுவையாக இருக்கிறது. இது வெறும் பனிக்கட்டி. இது கடிக்க முடியாது. மேலும் பெப்பரோனி கூட சாப்பிட முடியாது. ஓ, நான் இதை மேசையில் அடிக்கிறேன். இது உதவலாம். இல்லை, நான் கோபமாக இருக்கிறேன். இதோ ஒரு துண்டெடு. நீ பகிர்கிறாயா? நன்றி. அருமையாக இருக்கிறது. விளையாடுவோம். வாருங்கள். 1 2 3. ஆம், நான் உங்களை வென்றேன். வாவ் வாவ், என்ன சுவையான விஷயம். இது திரவமான இனிப்பு. நான் இதை சாப்பிட வேண்டும். ஆனால் இது என்ன? எனக்கு தெரியவில்லை. உன்னுடையது திறந்து பாரு. சரி. ஓ, இது ஒரு சுபா சப்ஸ். எவ்வளவு குளிர். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போதே அதை நக்க போறேன். ஓ, என் நாக்கு அது மிட்டாயில ஒட்டி கொண்டது. அதை இழுக்க முடியல. என்ன செய்யலாம்? எனக்கு உதவுங்கள். ஏன் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? ஓ சரி, கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுவோம். ஓ, என் ஏழை நாக்கு. நன்றி. அது உதவியது மகிழ்ச்சி. ஆனால் நான் கிராமரை எப்படி சாப்பிடுவது? எனக்கு ஏதோ தோன்றியது. மிகவும் சுவையாக இருக்கிறது. மேலும் பபிள்களை உருவாக்க முடியும். பார்க்கலாம். வாவ், நான் அவற்றை சாப்பிடுவேன். சரி. ஓ, வேண்டாம். ஒன்றாக. ஆம். வாவ், நூடுல்ஸ். அது அருமை. என்னிட்டமும் நூடுல்ஸ் இருக்கிறது. நான் முதல்ல சாப்பிடுறேன். சரியா? நான் சாப்பிடாத குச்சிகளை எடுக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை? இது வெறும் நூடுல்ஸ் கட்டையா இருக்கிறது. அதை எப்படி சாப்பிடுவது? அது சாத்தியமற்றது. ஒருவேளை நான் தவிர்க்கலாம். ஆமா, நான் எனது உணவை சாப்பிடுவேன். எனக்கு அருமையான சுவையான நூடுல்ஸ் இருக்கிறது. அற்புதம். ஓ இல்லை, எவ்வளவு காரம். வாயில் தீ. நான் எரிகிறேன். ஓ, அது கிட்டத்தட்ட கடந்துட்டது. அப்பா, அழகாக இருக்கிறது. நன்றி. இப்போது எனக்கு சூடான நூடுல்ஸ் இருக்கிறது. நான் அதை சாப்பிடுவேன். ருசியாக இருக்கிறது. ஓ இல்ல, எவ்வளவு காரமாக இருக்கிறது. இது கூடவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவேன். நான் சாப்பிட மாட்டேன் இந்த முறை. நான் சரியா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு சுவையான சாக்லேட் பார். ஆனால் இது கொஞ்சம் விஸ்திரமாக இருக்கிறது. இது திரவமாக உள்ளது. அப்படியென்றால் நீ அதை குடிப்பாய், சாப்பிட மாட்டாய். என்ன செய்யலாம்? ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட்டை உறைய வைக்கிறேன். இப்போது நான் பாக்கேஜிங்கை வெட்டுவேன். என்ன செய்வேன் பாருங்கள். வாவ், இவ்வாறு நீங்கள் ஒரு சுவையான சாக்லேட் இதயத்தை பெறலாம். அருமையாக வந்தது பாருங்கள். வாவ், இப்போது அது என் வாயில் செல்கிறது. எவ்வளவு முறுக்கு சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கு முழு சுவையான சாக்லேட் பார் இருக்கிறது. இப்போது நான் மட்டும் அது கடிக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் பனிக்கட்டி போல இருக்கிறது. இதை கடிக்க முடியாது. இதை சாப்பிட முடியாது. ஆனால் எனக்கு மிகவும் வேண்டும். எனக்கு மிகவும் வேண்டும். இதை அடித்தால் நல்லதாகுமா? இல்ல, நான் அதை சோகமாக நக்க வேண்டும். அது நடக்கிறது. நான் பல்வேறு உருவங்களை உருவாக்கி இந்த அற்புதமான சாக்லேட் மலரை சாப்பிடுவேன். ருசியானது. ஆமாம். இப்போது நான் இங்கே என்ன இருக்கிறது? ஓ, இவை சுவையான ருசியான நகெட்ஸ். சூடாகவும் மணமாகவும் இருக்கின்றன. ஆஹா, என்ன மணம். அவற்றை உடனே சாப்பிட வேண்டும். மென்மையான சுவையான, வாயில் உருகும், நம்ப முடியாத சுவையானது. நான் முழு பாக்கெட்டையும் சாப்பிடுவேன். உன்னை பற்றி என்ன? என்ன?
அது என்ன? என்னிடமும் நகெட்ஸ் இருக்கின்றன, ஆனால் ஒரு பைரல் உறைந்தவைகள். நான் அவற்றை திறக்கிறேன், ஆனால் அவற்றை எப்படி சாப்பிடுவது? நான் இதை முயற்சிக்கிறேன். ஓ, அவை கடிக்கப்படுவதில்லை. அவற்றை சாப்பிட முடியாது. எனது நகெட்ஸ்கள் அருமை. கடைசி துண்டு. கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? ஓ, ஒரு முடி உலர்த்தி. வாவ், நீ செம்மாஸ்டர். எனக்கு தோன்றுகிறது இது தயாராகிவிட்டது. ஓ, இவை மிகவும் சூடாக இருக்கின்றன, ஆனால் அவை அருமையாக முறுக்குகின்றன. அற்புதம். சுவையாக. நான் இப்போது எல்லா நகெட்ஸ்களையும் சூடாக்கப் போகிறேன். வாவ். நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியம் வேண்டும். திறந்து விட்டேன். வாவ், ஸ்டார்பக்ஸ் காஃபி. ஆனால் என்னுடையது என்ன பிரச்சனை? அது உறைந்திருக்கிறது. ஆம், வடதுருவம் போல. நான் அதை மாற்றி விடுவேன். இப்போது எல்லாம் தயார். பாருங்கள். ஓ, நீங்கள் என்ன பயமுறுத்தினீர்கள். இதோ உங்களுக்கு நன்றி. சுவையான காஃபி. ஆனால் இது என்ன? இது எப்படியும் ஊற்ற முடியவில்லை. இது முழுவதும் உறைந்து விட்டது. மன்னிக்கவும். ஆனால் அதை எப்படி குடிப்பது? இது நியாயமில்லை. எனக்கு மிகவும் சுவையான பானம் இருக்கிறது. அருமை. இது நம்ப முடியாதது. அந்த மார்ஷ்மெல்லோக்கள் மற்றும் காஃபி சேர்ந்து அருமையாக இருக்கிறது. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. 1, 2 எனது உனது திற. அருமை. இது ஒரு மகிழ்ச்சி. மொறு வெஃபிள்கள் மேல் பொரியுடன், ஆனால் அவை குளிர்ந்ததாக தெரிகிறது. ஆம், அவை வெட்டவே முடியவில்லை. ஓ, நான் இனி செய்ய முடியாது. சரி. வாவ், எனக்கு அற்புதமான சூடான வெஃபிள்கள் இருக்கின்றன. வாவ், அவை அற்புதமாக வெட்டப்படுகின்றன. நான் மகிழ்ச்சியுடன் ஒரு துண்டை முயற்சிக்கிறேன். ருசியானது மற்றும் இனிப்பானது. நிறுத்த முடியாது. எனது துண்டுகள் மரத்தால் ஆனவை போல இருக்கின்றன. நான் ஒரு துண்டை சாப்பிட முயற்சிக்கிறேன், ஆனால் அதை கடிக்க முடியவில்லை. ஓ, அல்லது இப்படி நான் அவற்றை மேசையில் உடைக்கிறேன். அப்படியே குறைந்தபட்சம் ஏதாவது.